Good morning students. I am Satya. Welcome to Satya's class. நம்ம கிளாஸோட ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வீக்லி 3 days நமக்கு கிளாஸ் வந்து இருக்கு. மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகேவா? ஈவினிங் 2 hours. ஸோ இதை தவிர சண்டே வந்து நமக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ சண்டே டியூரேஷன் ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 hours. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 2 hours நமக்கு தியரி கிளாஸ் இருக்கும். ரிமைனிங் 2 hours டிஸ்கஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதோடைய மார்க் டெஸ்ட் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ வீக்லி ஒரு டெஸ்ட் வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கும். மோட் ஆஃப் டீச்சிங் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் தான். ஸோ 6 months பிளானாக வந்து இந்த பேக்கேஜ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஹையர் ப்ரையாரிட்டி டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபிசிக்ஸில் 140+ நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கான ப்ரைஸ் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 2000. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நம்மளுடைய QR கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கிளாஸ்ல நீட் பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து 15th யூனிட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். ஸோ அந்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 சயின்டிஸ்ட் 2 விதமான ஃபேக்டை வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அது என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு கண்டக்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கண்டக்டர் வழியா ஐ அப்படிங்கிற கரண்ட் வந்து பாஸ் ஆகுறப்போ அந்த கண்டக்டரை சுற்றி எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபேக்ட் 1 இதுதான். எலக்ட்ரிக் கரண்ட் எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதை டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா ஒயர்ஸ்டட். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா ஆம்பியர். ஸோ இதை வேற என்ன வேர்டிங்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னா when a current flows through a conductor a magnetic field is produced around it. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட். ஓகேவா? இதை சொன்னவர் யாரு? ஒயர்ஸ்டட். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாரு? ஆம்பியர். ஓகேவா? ஸோ அடுத்ததான் இன்னொரு ஃபேக்ட் இருக்கு. இங்க கிரியேட் ஆன அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் சேஞ்ச் பண்றப்போ எனக்கு மறுபடியும் என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா ஃபாரடே. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வேற என்ன வேர்டிங்ஸ்ல சொல்லலாம்? when the magnetic field linked with a coil changes an electric current is induced in it. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டையுமே ரெண்டுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதை ரீட் பண்ணாலும் தெரியும், இதை ரீட் பண்ணாலும் தெரியும். ரெண்டுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த சயின்டிஸ்டால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆக்சுவலா உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு சொல்ல முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இதை பத்தின எக்ஸ்பிளனேஷனை வந்துட்டு யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணார். அது என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஃபேக்டை வந்துட்டு ஆம்பியர் வந்து சொல்லிட்டாரு. சரிங்களா? பட் அடுத்ததான் நமக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா அப்போ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் சொன்ன சயின்டிஸ்ட் தான் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகே? மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் லைட் இது மூணையும் மிங்கிள் பண்ணி ஒரே தியரியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த தியரிக்கு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே? ஸோ மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். சரியா? ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்ததா ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை வந்துட்டு மேக்ஸ்வெல் கிரியேட் பண்றாரு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ஸ்டார்டிங்ல ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் பேசிக்கா. அதை பேஸ் பண்ணி நிறைய ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகே? ஸோ மேக்ஸ்வெல் ப்ரப்போஸ் பண்ண ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே? ஸோ அடுத்ததா என்ன ப்ரெடிக்ட் பண்றாரு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்றாரு. மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மேக்ஸ்வெல் எதை பத்தி ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம நார்மலா லைட் வந்துட்டு பாக்குறோம் இல்லையா? ஸோ அது இட் இஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்றாரு. ஓகேவா? 4th பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். லைட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கம்யூனிகேஷன்ஸ், ரேடியோ, டெலிவிஷன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த இஎம் வேவ்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்குது. ஓகேவா?
அதனால தான் மேக்ஸ்வெல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்றோம். ஸோ இதவே கூட ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அடுத்ததா செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றாரு, அது பேர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். அடுத்ததா இஎம் வேவ்ஸ் பத்தின ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்குறாரு. தென் லைட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு கன்க்ளூட் பண்றாரு. இதை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பரா ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஸோ மேக்ஸ்வெல் வர்றதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் 2 ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ மேக்ஸ்வெல் வந்து என்ன ப்ரொபோஸ் பண்றாரு அப்படின்னா சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? A changing electric field must produces a magnetic field in exactly the same way as a changing magnetic field produces an electric field. So second factor நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அப்படி எனக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் எனக்கு மறுபடியும் என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை சேஞ்ச் பண்றப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பா கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்ட் தான் யாரு அப்படின்னா மேக்ஸ்வெல். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பத்தின ப்ரிடிக்ஷனை கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ டோட்டலா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன் யாரு அப்படின்னா நம்ம ஜேசி மேக்ஸ்வெல் சார் தான். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ கரண்ட் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத சொன்னவர் யாரு, வயர்ஸ்டெட் அண்ட் ஆம்பியர். ஓகேவா? அடுத்ததா சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா ஃபாரடே. அடுத்ததா சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா ஜேசி மேக்ஸ்வெல். ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபேக்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிடணும், கரெக்டா ஞாபகத்தில் வச்சுக்கணும். பேசிக் ஐடியா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆக எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். மறுபடியும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுறப்போ அகைன் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ இப்படியே அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராபகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன, சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை எனக்கு கிரியேட் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அடுத்ததா எனக்கு மறுபடியும் என்ன ஆகுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம், டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அகைன் எனக்கு என்ன கிரியேட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த 4 ப்ராசஸும் எனக்கு கண்டினியூஸா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ கண்டினியூஸ் ப்ராசஸா எனக்கு ப்ராபகேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எதோட ஸ்பீட்ல வந்துட்டு டிராவல் ஆகும் அப்படின்னா லைட்டோட ஸ்பீட்ல வந்துட்டு நமக்கு டிராவல் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிராஃப்ல வந்து நாம இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டை மென்ஷன் பண்றாங்க, ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேவ் ப்ராபகேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேரியேஷன்ஸ். ஸோ ரெண்டுமே எனக்கு கண்டினியூஸ் ப்ராபகேஷனா இருக்கிறதுனால வேவ் அவுட்புட் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இதுல இ உடைய டைரக்ஷனும் பி உடைய டைரக்ஷனும் போத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அண்ட் இ அண்ட் பி என்ன ஃபேஸ்ல வந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா இன் ஃபேஸ்ல வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இ அண்ட் பி போத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாம். இ அண்ட் பி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக parallel டு ஈச் அதர் அப்படின்னு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு அரைஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ அடுத்ததா இ அண்ட் பி ஆர் இன் ஃபேஸ். ஸோ இதுதான் ஆன்சர், இன் ஃபேஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். உனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருப்பான், அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது தப்பு. சரியா? ஸோ இது ரெண்டையும் கரெக்டா வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நம்ம ரிமெம்பர் பண்ணி வைக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுறதுனால பி வந்துட்டு எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்ததா சேஞ்சிங் பி எனக்கு கிரியேட் ஆகுறதுனால இ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகுது. ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராபகேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கண்டினியூஸ் ப்ராபகேஷனுடைய அவுட்புட் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ராபகேட் ஆகுது. ஸோ அப்படி ப்ராபகேட் ஆகுறப்போ என்ன ஸ்பீட்ல ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா சிக்கு ஈக்குவலண்டா ப்ராபகேட் ஆகுது அப்படின்னு மேக்ஸ்வெல் வந்து சொல்றாரு. ஸோ சியுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு, 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட்க்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ இட் வில் பி ஈக்குவலன்ட் டு த ஸ்பீட் ஆஃப் அ லைட் வேவ்ஸ்.
ஸோ ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்டா நம்ம நோட் பண்ண வேண்டியது C உடைய வேல்யூ 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட் அண்ட் லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதை யார் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா ஹைன்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலா வந்து ப்ரூவ் பண்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து லேப்ல வந்து கிரியேட் பண்றாரு, ஜென்ரேட் பண்றாரு. ஓகேவா? ஸோ அப்படி ஜென்ரேட் பண்றப்போ அதாவது ஒரு ஸ்பார்க் ஆசிலேட்டர் வந்து இங்க பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்பார்க் ஆசிலேட்டர்ல இருந்து எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு டிடெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த டிடெக்டர்ல கிரியேட் ஆன சிக்னல்ஸ் அதோடைய ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அதாவது 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட்க்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மேக்ஸ்வெல் சொன்ன அந்த வேல்யூஸ் ஈக்குவல் இட் வில் பி கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மேக்ஸ்வெலோட ப்ரிடிக்ஷனை வந்து எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவ் பண்ண சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் சுற்றி எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல. ஸோ அந்த ரீஜியன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல டயக்ராம்ல பாருங்க பாசிட்டிவ் சார்ஜ் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சுற்றி எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஆரோ மார்க் இண்டிகேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ரீஜியனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டோட்டல் ரீஜியனை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படின்னு வந்துட்டு நான் இண்டிகேட் பண்ணலாம். அடுத்ததா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே மாதிரி தான். மேக்னெட்டிக் மெட்டீரியல் நான் எடுக்கிறேன், ஒரு மேக்னெட் நான் எடுத்திருக்கேன், அப்படி இல்லைன்னா ஒரு மூவிங் சார்ஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மூவிங் சார்ஜ் சுற்றி எனக்கு என்ன கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ ரீஜியன்ஸில் எனக்கு பிளேஸ் ஆகியிருக்கோ ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜை சுற்றி எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸோட ரீஜியன். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ரீஜியன்ஸ். ஓகேவா? அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு எப்போ எனக்கு கிரியேட் ஆகும், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஆசிலேட் ஆகுறப்போ தான் எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ அப்படி ரெண்டுமே ஆசிலேட் ஆகுறப்போ எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு செல்ஃப் ப்ராபகேட்டிங் வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் இ அண்ட் பி உடைய டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் தான் எனக்கு இருக்கு. ஸோ இதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் அப்படின்னு நான் இண்டிகேட் பண்றேன். ஓகேவா? டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ரிமைனிங் டைரக்ஷன் எக்ஸ் அப்படிங்கிற டைரக்ஷன்ல வந்துட்டு எனக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. உடைய டைரக்ஷன் எனக்கு ஒய் ஆக்சிஸா இருந்து இஜெட்டுடைய டைரக்ஷன் எனக்கு பி உடைய டைரக்ஷன் எனக்கு இசட் ஆக்சிஸா இருந்துச்சு அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து எனக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ப்ராபகேஷன் டைரக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? திரும்பவும் நான் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணா, அடுத்ததா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ப்ராபகேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்துட்டு எனக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். ஓகேவா? டுடேஸ் கிளாஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ஆரிஜின் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு புது டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.